Welcome to everyone. Now we will learn about action at points or coronal discharge. Let us consider a charged conductor of irregular shape. என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சார்ஜ்டு கண்டக்டர் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்கு, இர்ரெகுலர் ஷேப். இர்ரெகுலர் ஷேப்னா என்னது, ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கு, as shown in the figure. அதுக்கு மாடல் டயக்ராம் ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், லைக் திஸ். ஒரு வயர் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒழுங்கற்ற வடிவத்தில் இணைச்சிருக்கும் இல்லையா. இதை இர்ரெகுலர் ஷேப்டு கண்டக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். Already we know that smaller the radius of curvature, underline this, smaller the radius of curvature, larger is the charge density. Radius of curvature, அதாவது radius of curvature அப்படின்னா வளைவு ஆரம் கம்மியாக இருக்கிறது. Smaller the radius of curvature, larger is the charge density. Radius of curvature கம்மியாக இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி, அந்த மின் துகள்கள் அல்லது மின்னூட்டங்களோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த இர்ரெகுலர் ஷேப்டு கண்டக்டர் எடுத்திருக்கோம். இந்த கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி ஷேப் ஆஃப் தி கண்டக்டர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அமைஞ்சிருக்கு இல்லையா. ஆல்ரெடி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் தி கண்டக்டர் என்னன்றதை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் கம்மியாக இருக்குது. அதை தான் நான் இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதுதான் யார், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கம்மியாக இருக்கிறது. அதுவே இந்த பார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகமாக இருக்குது. அதான் இந்த பிக் சர்க்கிள் வரைஞ்சி நம்ம காமிச்சிருக்கோம். அப்போ இந்த பார்ட்டில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஸ்மாலராக இருக்குது. அப்போ சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். சார்ஜஸோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதுவே இந்த பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகமாக இருக்கு. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் ரொம்ப லிபரலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இவ்வளோ ஸ்பேஸ்லேயும் இருக்கிற நம்பர் ஆஃப் சார்ஜஸை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஸ்மால் ஸ்பேஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் சார்ஜஸை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது இந்த பார்ட்டை இந்த பிக்கர் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மால் பார்ட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அதிகமாக இருக்கு. All are clear with this? Good. அதான் இங்கே சொல்லியிருக்கோம், ஸ்மாலர் is the radius of curvature, larger is the charge density. The end of the conductor which has larger curvature has a large charge accumulation as shown in the figure. Large curvature அப்படின்னா வளைவு பகுதி ரொம்ப வளைஞ்சிருக்கிறது. முன்னாடி நம்ம பார்த்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வளைவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சார்ஜ் அதிகமாக இருக்கும். டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கம்மியாக இருக்கிற இடங்களில் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா என்னது, கர்வேச்சர், லார்ஜர் கர்வேச்சர், வளைவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே சார்ஜ் அக்கமடேஷன், சார்ஜ் அசம்பிள் ஆகிருக்கிறது அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கண்டக்டர் வளைஞ்சிருக்கிறதுக்கும் இந்த பார்ட்டில் கண்டக்டர் வளைஞ்சிருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
இங்க ரொம்ப அதிகமா வளைஞ்சிருக்கு, இங்க ஜஸ்ட் லிபரலா லைட்டா வளைஞ்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? அதனால தான் இந்த கர்வேச்சர் பெண்டு அதிகமா இருக்கிற இடத்துல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும், சார்ஜ் அக்கமண்டேஷன் அதிகமா இருக்கும். அதாவது சார்ஜோட அளவு, மின் துகள்களோட அளவு இங்க அதிகமாகும். இந்த லேசா வளைஞ்சிருக்கிற, கம்மியா வளைஞ்சிருக்கிற பகுதியில மின்னூட்டங்களோட அளவு வந்து கம்மியா இருக்குன்றது தான் அப்படி சொல்லியிருக்கோம். எஸ். As a result, the electric field near this edge is very high and it ionizes the surrounding air. This is very important point. இதனோட முடிவு, அதாவது வளைவு அதிகமாக இருக்கிற பகுதியில் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கு, வளைவு கம்மியாக இருக்கிற பகுதியில் சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்கு. இதனோட விளைவு என்ன அப்படின்னா, இங்கே அதிக அளவு சார்ஜ் அசம்பிள் ஆகிருக்கிறதுனால அல்லது கான்சன்ட்ரேட் ஆகிருக்கிறதுனால இந்த சார்ஜஸ் வந்து இதனோட சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏர் மாலிகூல்ஸை அயனைஸ் பண்ணுது. The positive ions are repelled. Repulsion, attraction நம்ம எங்க படிச்சிருக்கோம்? That only electrostatic principle இல்லையா? பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து ரிப்பல் ஆகுது சொல்கிறோம் at the sharp edge and negative ions are attracted towards the sharp edge. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்வேச்சர் லார்ஜாக இருக்கிற இடத்துல சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குது அல்ல சார்ஜோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏர் மாலிகூல்ஸை இந்த சார்ஜ் வந்து அயனைஸ் பண்ணும். அந்த மாதிரி அயனைஸ் பண்ணும்போது இங்கே வந்துட்டு என்ன நடக்கும்? பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸில் தன்னை சுற்றி இருக்கிற அந்த காற்று மூலக்கூறுகளை அயனியாக்கும் போது, சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏர் மாலிகூல்ஸை அயனைசேஷன் பண்ணும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், இந்த பாசிட்டிவ் அயான் வந்து என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். இந்த நெகட்டிவ் அயான் வந்து அட்ராக்ட் ஆகும். என்ன காரணம்? ஆல்ரெடி கண்டக்டரில் யார் இருக்கா? பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போ லைக் சார்ஜஸ் அப்படின்னா ரிப்பல் டு ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னா அட்ராக்டட் டு ஈச் அதர், அட்ராக்டிங் டு ஈச் அதர். கரெக்டுங்களா? லைக் சார்ஜஸ்னா யாரு? பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருக்கலாம், ஆர் நெகட்டிவ் அண்டு நெகட்டிவாக இருக்கலாம். அன்லைக் சார்ஜஸ்னா நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சொல்லிக்கலாம். இங்கே கண்டக்டரில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் அயனைஸ் பண்ணி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இங்கே ப்ரொடியூஸ் ஆன பாசிட்டிவ் அயான், இந்த பாசிட்டிவ் அயானும் ரிப்பல் ஆகுது. அதுவே நெகட்டிவ் அயான்ஸ் வந்து அட்ராக்டட் டு ஒன் அனதர். அதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். The positive ions are repelled at the sharp edge and the negative ions are attracted towards the sharper edge. This reduces the total charge, underline this, reduces the total charge of the conductor near the sharp edge. என்ன காரணம்? இப்போ இங்கே இருக்கிற நெகட்டிவ் அயானும் இந்த பாசிட்டிவ் அயானுக்கு கம்பைன் ஆகி என்ன ஆகும்? நியூட்ரலைஸ் ஆகும். அப்போ இந்த லார்ஜ் பெண்ட் இருக்கு இல்லையா, லார்ஜ் கர்வேச்சர் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ரெடியூஸ் ஆகும். சார்ஜஸ் ரெடியூஸ் ஆகும். அப்படி ரெடியூஸ் ஆகிறதுனால தான் இந்த ஆக்ஷனுக்கு பேர் கரோனோ டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் அட் ஏ பாயிண்ட்ஸ்.
அந்த ஷார்ப் எட்ஜ் irregular ஷேப்பில் இருக்கிற அந்த கண்டக்டரோட ஷார்ப் எட்ஜில் என்ன நடக்குது சார்ஜு ரெடக்ஷன் நடக்குது. ஏன்னா ஏர் மாலிகூல்ஸில் இருந்து அயனைஸ் ஆன நெகட்டிவ் அயானும் இங்கே ஆல்ரெடி ப்ரெசன்ஸில் இருக்கிற பாசிட்டிவ் அயானும் கம்பைன் ஆகி நியூட்ரலைஸ் ஆகுது. அப்போ அந்த லார்ஜ் கர்வேச்சர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கிற ஸ்பாட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதனால தான் இந்த ஆக்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் கரோனோ டிஸ்சார்ஜ். அடுத்து நம்ம இன்னொரு பேசிக் பிரின்சிபல் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், லைட்னிங் அரஸ்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. லைட்னிங் அரஸ்டர் அப்படின்னா இடிதாங்கி. இடி மின்னல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மழை ரெய்னி சீசனில் வரும் இல்லையா? அப்போது அந்த இடி இடிக்கும் போது மின்னல் மின்னும் போது உருவாகிற அந்த எக்ஸஸ் ஆஃப் நெகட்டிவ் அயான்ஸை அந்த லைட்னிங் எஃபெக்டை வந்து என்ன பண்ணுது, ஒரு சின்ன கண்டக்டர், ஒரு சின்ன மெட்டல் நீடில் வந்து கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்னிங் அரஸ்டர் ஆர் லைட்னிங் கண்டக்டர் அப்படிங்கிற டைட்டிலில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு ஃபண்டமெண்டல் தான், இருந்தாலும் என்ன விஷயம்னு பார்க்கலாம். லைட்னிங் அரஸ்டர் இஸ் எ டிவைஸ். யாரு? லைட்னிங் அரஸ்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸு. இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் எ டால் பில்டிங்ஸ். டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப உயரமாக இருக்கிற பில்டிங்ஸ், உயரமாக இருக்கிற கட்டடங்களை பாதுகாக்கிறதுக்கு ஃப்ரம் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ். அந்த மின்னல் வெட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு மின்னல் மின்னும் இடி இடிக்கும், கரெக்டாக அந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப உயரமான கட்டடங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லைட்னிங் அரஸ்டரை பயன்படுத்துகிறோம். நம்ம ஸ்கூலில் கூட இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த லைட்னிங் அரஸ்டர் ஓட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கரோனோ டிஸ்சார்ஜ். கரோனோ டிஸ்சார்ஜுங்கிறது என்னது, ஒரு கண்டக்டரோட ஷார்ப் எட்ஜஸ் ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கம்மியாக இருக்கிற இடங்களில் சார்ஜஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அந்த சார்ஜஸ் வந்து சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி அல்லது அயனைஸ் பண்ணி அடிஷ்னல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ கண்டக்டரில் இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற நெகட்டிவ் அயான்ஸும் கம்பைன் ஆகி என்ன நடக்கும், நியூட்ரலைசேஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த ஷார்ப் எட்ஜ் ஆஃப் தி கண்டக்டரில் இருக்கிற நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ் ரெடியூஸ் ஆகும். இதை தான் நம்ம கரோனோ டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த லைட்னிங் அரஸ்டர் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கரோனோ டிஸ்சார்ஜ். Lightning arrestor consists of a long thick copper wire. யாரு? long thick copper wire. இது the main part. Passing from top of the building to the ground. Lightning arrestorல main part யாரு? long thick. திக்குன்னா என்னது, ரொம்ப தடிமனாக இருக்கிறது, ரொம்ப நீளமாகவும் தடிமனாகவும் இருக்கிற ஒரு காப்பர் ராடு தான் இதில் மெயின் பார்ட்டாக இருக்குது. இதுதான் அந்த காப்பர் ராடு. பாருங்க, இதுதான் அந்த காப்பர் ராடு. இங்கேருந்து தான் என்னது, சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு தி கிரவுண்ட். இந்த காப்பர் ரொம்ப திக்கான லென்த்தியான காப்பர் ராடு என்ன செய்யும் அப்படின்னா, இங்கே டாப் ஆஃப் தி டால் பில்டிங்கில் இருந்து நம்ம கிரவுண்டு வரைக்கும் லென்த்தாக யூஸ் பண்ணுறோம். இங்கே கிரவுண்டில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு காப்பர் பிளேட்டை வந்து பரீட் அப்படின்னா ஒரு காப்பர் பிளேட்டை வந்து புதைச்சி வச்சுருப்போம். அந்த காப்பர் பிளேட்டு கூட தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த லாங் அண்ட் திக் காப்பர் வயரை இணைச்சிருக்கோம். அது காப்பர் ராடை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம்.
Lightning arrestor consists of a long thick copper rod passing from top of the building to the ground. The upper end of the rod has sharp spikes or a sharp needle as shown in the figure. இதில் யார் இருக்கா? இந்த காப்பர் ராடோட அப்பர் எட்ஜ் இல்லையா, மேல் முனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே யார் இருக்கிறா? நீடில் இருக்கு. யாரே? ஸ்பைக்ஸ் ஆர் நீடில் அப்படின்னு சொல்லலாம். ஊசிகள் சொல்கிறோம் இல்லையா, ஊசி வடிவ ஒரு கடத்தி, கண்டக்டர்னா யாரே? கடத்தி இருக்கு. தி லோவர் எண்ட் ஆஃப் தி ராடு is connected to the copper plate which is buried. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரீடுனா அந்த பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சிருக்கிறது, ஆழத்தில் deep into the ground. The lower end of the rod is connected to the copper plate which is buried deep into the ground. இங்கே ஒரு பூமிக்கு அடியில் ஒரு காப்பர் பிளேட்டு நல்ல ஆழத்தில் பதிச்சு வச்சுருப்போம். அந்த காப்பர் பிளேட்டு கூட தான் இந்த யார் இது லோவர் எண்ட் ஆஃப் தி காப்பர் ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எஸ், when a negatively charged cloud is passing above the building, நெகட்டிவ்லி சார்ஜ்டு கிளவுட்ஸ், மேகக்கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, அது அந்த டால் பில்டிங் உயரமான கட்டடங்களுக்கு மேலே வரும்போது இட் இன்டியூசஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் தி ஸ்பைக்ஸ். அந்த அப்பர் பார்ட் ஆஃப் தி காப்பர் ராடில் அப்பர் எண்டில் யார் இருக்கிறா? ஸ்பைக்ஸ், நீடில் இருக்கு இல்லையா. இப்போ இந்த மேக கூட்டங்கள் வந்து இந்த டால் பில்டிங்க்கு நேராக மேலே வரும்போது இதில் இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் இந்த அப்பர் எண்ட் ஆஃப் தி காப்பர் ராடில் இருக்கிற நீடில் என்ன பண்ணும்? சார்ஜஸை இன்டியூஸ் பண்ணும். Since the induced charge density on this sharp spike is large, இங்கே சார்ஜ் தட் மீன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் வந்து அதிக அளவில் நடந்து முடிஞ்சிருக்கும். இட் ரிசல்ட்ஸ் இன் ஏ கரோனோ டிஸ்சார்ஜ். இது எதுக்கு வழிவகுக்குது? கரோனோ டிஸ்சார்ஜுக்கு வழிவகுக்குது. This positive charge ionize the surrounding air which is in turn neutralize the negative charge in the clouds. இல்லையா, மேக கூட்டத்தில் இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் வந்து அந்த டால் பில்டிங்க்கு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அப்பர் எண்ட் ஆஃப் தி காப்பர் ராடு, அதுக்கிட்ட வரும்போது என்ன நடக்கும்? அந்த நெகட்டிவ் அயான்ஸ்னால இந்த டாப் ஆஃப் தி காப்பர் ராடில் இங்கே வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் என்ன செய்யும்? இன்டியூஸ் ஆகும். இந்த இன்டியூஸ் ஆன பாசிட்டிவ் அயான்ஸ் என்ன செய்யுது? இப்போது தன்னோட சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏர் மாலிகூல்ஸை அயனைஸ் பண்ணுது. அப்படி அயனைஸ் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும்? பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அயான்ஸ் அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் ஆகும்போது இங்கே இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ஸில் இருக்கிறது ப்ளஸ் இண்டக்ஷன் இதெல்லாம் வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அதை தாண்டி மேக்ஸிமம் இங்கே யார் இருப்பா? நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். அந்த நெகட்டிவ் அயான்ஸ் இந்த காப்பர் ராடு வழியே எங்கே போகும்? கிரவுண்டுக்கு போயிடும். எங்கே போகும்? இந்த காப்பர் ராடு வழியாக கிரவுண்டுக்கு போகும். அதுதான் இங்கே சொல்லியிருப்போம். This positive charge ionize the surrounding air which in turn neutralize the negative charge in the cloud. The negative charge pushes to the spikes passing through the copper rod and it's safely diverted into the earth. ரொம்ப பாதுகாப்பா அந்த காப்பர் ராடு வழியா அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து திசை திருப்பப்படுது. The lightning arrestor does not stop the lightning. இது எல்லாருமே நம்ம உணர்ந்திருப்போம். மின்னலை யாராவது நிறுத்த முடியுமா? இடி இடிக்கிறத மின்னல் மின்னறத நம்மளால் நிறுத்த முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. அதே தான் என்ன பண்ண முடியாது? லைட்னிங் அரஸ்டர்னாலையும் டஸ் நாட் ஸ்டாப் தி லைட்னிங். லைட்னிங்னா என்னது? மின்னல் மின்றது. இடிதாங்கினால மின்னலை தடுத்து நிறுத்த முடியாது. ரேதர்
இட் டைவர்ட்ஸ் தி லைட்னிங் டு தி கிரவுண்ட். அதுக்கு மாறா அந்த மின்னல் வந்து என்ன பண்ண முடியும், கிரவுண்டுக்கு திசை திருப்பி விட முடியும். திஸ் ஒன்லி பேசிக் பிரின்சிபல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் lightning arrestor. Thank you for listening.